நாட்டு மக்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்காங்க. நம்முடைய நாட்டில் இதுவரை நடந்ததில்லை. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சூது அனைத்து நடக்கிறது. பார்த்து சும்மா வைக்கிற தினந்தோறும் நாட்டை சுத்தி பார்ப்பு வணக்கம். நாட்டை சுத்தி பார்த்து விட்டேன். எனக்கோ தண்ணீர் தாகம் அதிகமாகிவிட்டது. அதோ தெரியுது பொறுத்தவர் குளம். அந்த பொறுத்தவர் குளம் சென்று தண்ணீர் அழுது விட்டு பிறகு உங்கள் சந்திக்கிற நேரத்திலே ஒரு பெரியவரை ஒரு கொடியவன் கொலை செய்து விட்டார். பெரியவரை கொடியவன் கொலை செய்து விட்டார் என்று பார்த்துட்டு சும்மா வந்து அந்த கொலை செய்த கொடியவனை விட்டு வருவினாரே கொண்டு வந்திருக்க நீதிமன்றம். நீங்களோ நீதி தவறாத மன்னன், நேர்மையோடு இருக்கக்கூடியவன், யாராக இருந்தாலும் சரியான தீர்ப்பு சொல்லக்கூடியவன். நீங்கள் நம்முடைய முல்லை நாட்டில் கடமை கண்ணிய கட்டுப்பாடு தவறாமல் இருக்க வேண்டிய நாட்டில் தண்டனை சொட்டு செய்தவனுக்கு தண்டனை இருந்தால் தண்டனை ஒன்றுதான்.
ஏய், நான் பெற்றெடுத்த மகனாக இருந்தாலும் சரி தண்டனை ஒன்றுதான் ஒன்றுதான். சபாஷ், 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 சபாஷ். நீங்கள் பெற்றெடுத்த மகனாக இருந்தாலும் தண்டனை ஒன்றுதான். அந்த கொடியவனை கொண்டு வந்திருக்கிறேன். தகு தண்டனை நீங்கள் தர வேண்டும். உன் வருகை எதிர்நோக்கி மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். படித்து முடித்து விட்டு வருக வருக என்று எதிர்பார்த்துக்கொள். கொலகாரா பாவி போது நிறுத்துகிறப்பா. நான் கொலைகாரனா? என்னடா நீங்கள் பெற்றெடுத்த மகன் மீது நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? அப்பா, கொலைகார நான் கிடையாது. அயல் நாடு சென்றேன். பட்டப்படிப்பு முடித்துவிட்டு மீண்டும் தாயகம் திரும்பினேன். உங்களை பார்ப்பதற்கு முன்பாக அதோ தெரிகின்ற பொட்டாமரை குளம் சென்றேன். நீர் எறிந்து விட்டு திரும்பும் சமயத்தில் யாரோ செய்த கொலையை நான் தான் செய்தேன். வீணான பழி மீது சுமத்தி விட்டார்கள் அப்பா. அப்பா, என்னை பெற்றெடுத்து தாய் மீது ஆணையாக கூறுகின்றேன், அந்த கொலையை நான் செய்யவில்லை அப்பா. கிடையவே கிடையாது. செய்யவில்லை என்கிறார். அப்படி இந்த கொலை செய்ததற்கு சாட்சி உண்டா? தகுந்த சாட்சி வேண்டும். தகுந்த ஆதார் வேண்டும். தகுந்த சாட்சி ஆதார் இல்லாமல் வருவேன் அந்த நீதிமன்றம். தகுந்த ஆதார் கொடுத்து வந்திருக்கிறேன். தங்கச்சி வாங்க வாங்க. ஆமா, நீ என்ன நாடு, என்ன ஊரு, வேற என்ன? ஐயா, நானே ஒரு சாதாரண பிச்சைக்காரிங்க. வீதி வீதியாக சென்று இந்த ஜான் வெயிட்டிற்காக பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரி. என்னுடைய தந்தையின் பெயரோ என்னுடைய பெயர் அமலாகி. அதிகார பாவிகள் இதே நாட்டிலே ஒருவன் என் தந்தையை கொலை செய்து விட்டாங்க. தக்க தண்டனை உண்டு. நீதிமன்றத்தை தேடி வந்து விட்டார். ஆனால் அந்த கொலை செய்த கொடியவனை உன்னால் காக்க முடியுமா? ஐயா, யாரா இருந்தாலும் தண்டனை கொடுப்பீரா? தண்டனை ஒன்றுதான். மாற்றம் என்பது கிடையாது. இந்த கொலையை செய்த படுகொலையில் யார் தெரியுமா? இதோ நிற்கிறானே.
என் மீது சுமத்தி விட்டார்கள். நீயும் அதை நம்பி என் மீது பழி சுமத்துகிறீர்கள். ஏய், ஒரே ஒரு மகப்பட்ட மகனை வளர்த்து ஆளாக்கி அயலாறு சென்று ஒட்டப்படி கொண்டு வருகை எழுதி வைக்கிறான். கொலகாரமாக இருக்கிற பாவி ஏற்கனவே ஏற்காது தலைமையாக